நான் சொல்ல போகிற இந்த அமானுஷ்யமான உண்மை சம்பவத்தை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். 1918 தன்னோட 3 வயசு தங்கச்சிக்காக 17 வயசு பையன் ஒரு பொம்மையை வாங்கிட்டு போகிறான். அந்த பொம்மை ஜாப்பனீஸோட ட்ரெடிஷ்னலான பொம்மை. ஒரு ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ஸும் இருக்கும், ட்ரெடிஷ்னலான ஹேர் கட்டும் இருக்கும். அந்த பொம்மை அவங்க தங்கச்சிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போகுது. அந்த பொம்மை கூடவே இருக்கா, எப்பவுமே அந்த பொம்மை கூடவே விளையாடிட்டு இருக்கா. அந்த பொம்மையை பிரிஞ்சு வரவே மாட்டான். அந்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே ஒரு கட்ட வரைக்கும் தான். அந்த குழந்தைக்கு 4 வயசு ஆகுது. அப்போ அந்த குழந்தை நோயால் இறந்து போகிறான். இறந்து போய் சில நாட்களுக்கு அப்புறம் அந்த பொம்மையை அந்த பொண்ணாவே நினச்சி அந்த குடும்பம் வழிபட ஆரம்பிக்குது. வழிபட்டு வந்த சில நாட்களிலேயே அந்த பொம்மை தலையில் இருந்த முடி வளர ஆரம்பிக்குது. வளர்ந்து கை வரையும் வளருது, கால் வரையும் வளருது, காலையும் தாண்டி வளர ஆரம்பிக்குது. தாண்டி வளர ஆரம்பித்தவனே அந்த முடியை செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு மனுஷனோட முடி. அந்த குடும்பமும் அது தன்னோட குழந்தையாவே நினச்சி இன்னும் வழிபட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொம்மை இன்னும் ஜப்பானில் இருக்குது. இப்போ போனாலும் ஜப்பானில் பார்க்க முடியும். சில விஷயங்களை சயின்ஸால் கூட நிரூபிக்க முடியாது. அப்படி ஒரு விஷயந்தான் ஓகிகி டால்.